டீசெண்டான ஒரு என்டர்டெய்னராக இருக்குது. எதுக்கு இவ்வளோ ஹைப்பு கொடுத்தாங்கன்னு தான் தெரில. ஸோ இந்த படத்தை பார்க்குற நேரத்தில் நிறைய பட சாயல் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருது. இந்த ஆட்டோகிராஃபு, பிரேமம், நம்ம அதர்வா நடித்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும், நம்ம அதர்வாவோட அப்பா முரளி நடித்த இதயம் படம். ஸோ அதை மாதிரி வந்து நிறைய பட சாயலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் அந்த இதயம் படத்தில் வந்து நம்ம முரளி சார் வந்து எப்படி அவரோட லவ்வை சொல்லாமல் இருப்பாரோ, அதே மாதிரி அவரோட பையனும் இந்த தடவை வந்து அவரோட லவ்வை சொல்லாமல் இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு லவ் பண்ணுறாரு. ஸோ கடைசியில் அவர் வந்து எந்த லவ்வை வந்து சொல்கிறாரு, எந்த லவ் அவருக்கு செட் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த பட கதை. ஸோ பாசிட்டிவ் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா, நம்ம சுதாகரோட காமெடி பயங்கரமாக இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபகத் ஃபாசிலோட கேமியோ, அதே மாதிரி அவரோட கிளைமேக்ஸ் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு, ஒரு பாட்டு போட்டு, அதை டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. ஸோ அந்த என்ட்ரியில் மாசாக தலைவன் வராரு. கிளைமேக்ஸில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கல்யாணத்தை சுற்றி ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ன்ட்டு பயங்கரமாக ஓடுறாங்க. ஸோ கல்யாணத்தை வந்து நடத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அழகாக இந்த படத்தில் வந்து ஒரு ஃபன்னாக, ஒரு கிளைமேக்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபன்னாக நல்லா எடுத்திருந்தாங்க. அதை தவிர பார்த்தோன்னா இந்த படம் வந்து 2.25 ஹவர், நெகட்டிவ்னு பார்த்தோன்னா 2.25 ஹவர் பயங்கர லென்த்தாக இருக்குது. கொஞ்சம் அங்கே இங்கேன்னு லேக் அடிக்குது. காமெடியும் பார்த்தோன்னா ஆன் அண்ட் ஆஃபாக ஒர்க் அவுட் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பாட்டு வந்து எத்தனை பாட்டு வைப்பாங்கன்னே தெரில. ஒரு 4 பாட்டாவது இருந்திருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து சலிப்பு தட்டுது. பாட்டு என்ன தான் நல்லா இருக்குது, அதுக்காக இத்தனை பாட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் மெயினாக ஓரளவுக்கு இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சதுனால அந்த படம் வந்து ஓவராலாக ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்குது தேட்டர்லேருந்து வெளில வர நேரத்தில். ஸோ ஒரு 1 டைம் பார்க்கலாம். அதாவது இந்த பழங்காலத்து படத்தை வந்து ஒரு ரீமாஸ்டர் பண்ணி 4Kல விட்டால் எப்படி இருக்கும்? அதுவும் இந்த படம் கிளைமேக்ஸில் சுபம்னு போட்டு முடிப்பாங்களே. ஸோ அந்த ஃபீலிங்கை தான் இந்த படம் தருது. ஓகே, ஒரு 1 டைம் பார்க்கலாம்.